அப்ப நேர்மையான ஆட்களை இங்க இல்லாம பண்ற வேலை தான் இங்க நடக்குது. இப்படியாப்பட்டவங்களை தான் தொடர்ந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. 3 நாளைக்கு முன்னாடி கரூர்ல ஒண்ணு நடந்துச்சு பாத்தீங்கல்ல. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெண்ணு நிக்கிறாங்க ரொம்ப நேரமா, பஸ்ஸுக்கு கிடைக்காம பேருந்துக்காக 1 மணி நேரம் நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு குடிகார பொறுக்கி வரான், வந்து கை பிடிச்சி இழுக்கிறான். அந்த அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்குது. யாரும் துணைக்கு வர மாட்டாங்க, வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்ப அவன் வா ரூம் போடுறான் வான்னு சொல்லி கூப்பிடுறான் அந்த அம்மாவை. அப்போ யாருமே வந்து கேட்கல, எல்லாம் பல்லு இழிச்சிட்டு தான் போறாங்க அந்த வழியா பொதுமக்கள் சொல்லக்கூடிய வேற வழியா இல்லாம அவன் மறுபடியும் கையை பிடிக்கும் போது எட்டி உதைக்குது. அப்புறம் தான் அது தெரிய வருது. அந்த அம்மா பேசிட்டு எல்லாம் பார்த்துட்டீங்க, நாடே அதிகமா பார்த்த வீடியோ. என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்கு, என்னங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா தெரியலையா? இந்த குடியால என்ன குடிதாங்க எல்லா குற்றங்களுக்கும் ஊற்றுக்கண். அதுதாங்க நாட்டுல நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும். அதை நீங்க பழகிட்டீங்க. அவங்க கையிலேயே திருடுறதுக்கான சாவி அவங்க கையிலே கொடுத்துட்டீங்க. திருடர்கள் கையிலே ஒரு திருடன் வந்து பயந்து திருடுனா ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் திருடுவான். திருடன் கையில சாவியை கொடுத்தா என்ன ஆகும்? கடைசியில வீடை மிச்சம் வச்சுட்டு போனா மிச்சம், அதுவும் இல்லாம இடிச்சு போட்டு போனாலும் பார்த்துக்க வேண்டியதுதான். அதுதான் நம்முடைய நிலை. என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக எப்பவுமே பாடுபடக்கூடிய ஒரு கட்சி. இந்த விருத்தாசலம் மாநகரில் இருந்து நான் பேசுறேன். பாருங்க, 2026க்கு பிறகு பாருங்க, ஒரு மக்களுக்கு தேவையான முக்கியமான மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்தை நோக்கி நாங்கள் செயல்படுறோம். முதல்ல இந்த இடத்துல காவல்துறை எல்லாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நான் நிச்சயமா கடலூர் தலைமை மாவட்ட காவல்துறை ஆணையர்கிட்ட நான் பேசுறேன். இந்த பகுதியை இந்த பாதை பாருங்க, ஒரு வழி பாதையா மாத்துறதுல என்ன யாருக்கு என்ன சிக்கல் இருக்கு? போற மக்களும் வர்ற மக்களும் இடிச்சு மோதிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணணும். இது ஒரு சின்ன விஷயம். அது இதை கூட பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு 1008 வேலை இருக்கு. மணல் திருடுற வேலை இருக்கு, சாராயம் காய்ச்சுற வேலை இருக்குது, எல்லா கான்ட்ராக்டர் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. அந்த வேலையில இருக்காங்க எல்லாரும். மக்களுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. மக்களாக நீங்களும் ஊமையாவே இருங்க, அப்பதான் உங்களுக்கும் புரியும். ஒரு இடத்துல ஒரு நாள் போய் உட்காருங்க. இந்த பாதையை ஒரு வழிய பாதையை மாத்துங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு வாய் இருக்குல்ல, அந்த வாயை வச்சுட்டு என்ன பண்றீங்க? முதல்ல போராட்ட குணம் இல்லாத மக்கள் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஓட்டு வச்சு என்ன செய்ய போறீங்க? நமக்கு வாய் இருந்தாதான் பழிச்சுக்கும். உங்களோட பிள்ளைகளும் இல்லட்டா இதே மாதிரி இந்த சின்னங்களுக்கு ஓட்டு போட்டு அடிமையாகி செத்தே போயிடும். பார்த்துக்குங்க. நன்றி, மீண்டும் நன்றி. எனக்கு வாக்களிச்ச அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.